கோவில் நிறைய இருக்கு, சோழர்கள் கட்டின கோவில் நிறைய இருக்கு. ஆனா சேரர்கள் இந்த ஓவியம் தான் இந்த இதுல காட்டி கொடுக்குது. இன்னுக்குள்ள அமைதியா தூங்கிட்டு இருக்கு. வந்து நான் என்ன சொல்லுவேன்னா திருவிழா கிணறதா இருக்க போகுது காட்டுவாங்க ப்ரோ. தன்னோட பொருள்கள் எல்லாமே கோவில் வெடியில வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம இங்க இருந்து ஒரு இதோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இடத்துல ஃபுல்லாவே இந்த இடிக்கப்பட்ட கல் எல்லாம் இருக்கு. இது கேரளா நாட்டோட இருந்திருக்கு. இது எத்தனை தலைமுறை தாண்டி இருக்கு. அடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது கேரளா மன்னனோட படம் எடுத்து இவ்வாளை தோக்கடிச்சிட்டு அவ்வாளு ஆதிக்கம் நடத்தியிருக்காங்க. வண்டி பார்த்தாங்கன்னா ஸோ அங்கே தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கே கிடக்கிற கல் வச்சு உங்களால் கெஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து இவ்வளோ தூரம் நான் சுற்றி இதுதான் வந்து ஒரு மிராக்கிளான ஒரு பிளேஸ்க்குள்ளே நான் வந்து போக போகிறேன். ஸோ லெட் கெட் இன்டு தி வீடியோ. இது வந்து ஆக்சுவலாக வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸை. ஸோ நான் மற்றும் நாகா வந்துட்டுருக்காரு. நாகாவோட சேர்ந்து தான் இது வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இது வரைக்குமே பக்கத்துலேயே இந்த இடம் யாருக்குமே தெரியாது. ஒரே இடத்துல மிக பிரம்மாண்டமான கோயில் யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரோ இருக்காங்க. இதோட இது எண்ட் ஆகல, இது கீழே இருக்கு. மன்னர்களோட ஸ்டைல்ல கட்டப்பட்ட அந்த பெருமாளோட கையில இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா உடைக்கப்பட்டிருக்கு. அதாவது மிக சொல்றேன், பிரம்மாண்டமா சிவனுக்கு உண்டான ஆலை இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருந்திருக்கு. அந்த கோவில் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. அப்படியே ரவுண்ட் பாண்டியர்கள் கட்டின கோவில் நம்மளோட மன்னர்களுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட். நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலஞ்சோடின்ற ஒரு பிளேஸில் வந்து ஒரு பெருமாள் கோயில் வந்து பார்த்துருக்கோம். இந்த பெருமாள் கோயில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்களால் வந்து கோயிலை உருவாக்கப்பட்ட அந்த கோவில். அதுக்கப்புறம் சோழர்கள் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் சேரர்கள் வந்திருக்காங்க. கடைசியாக இந்த கோவிலை மெயின்டைன் பண்ணது சேர மன்னர்கள். இந்த கோவில் உருவாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள். இந்த இடத்துல 3 கோவில் வந்து நாங்கள் இந்த இடத்துல ஒரு 3 கோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோவில் காட்டுக்குள்ளே தனியாக ஒரு யாருமே கேப்பாரற்று இல்லை இருக்குன்றதை நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வரல அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் வேற ஒரு இடத்த நான் தேடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு ஊரில் நான் இந்த பேனரை பார்த்தேன். இந்த பேனரில் இந்த கோயிலோட 3 டீட்டெயிலுமே போட்டிருந்தாங்க. அதையும் நான் கீழே என்க்ளோஸ் பண்ணுறேன், அதையும் சேர்ந்து பாருங்கள். இப்போ இந்த காட்டில் நின்றுருக்கனே இதே இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் இருந்திருக்கு. ஆனால் அந்த கோயில் இந்த மண்ணுக்குள்ளே தான் வந்து பதிஞ்சிருக்குன்றது உங்களில் எத்தனை பேருக்கு நம்ப முடியும்? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மேடு பகுதியில் இந்த கோயில்கள் இருந்திருக்கு. இந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா பூதங்களாக வந்து இந்த ஊர் பகுதியில் வந்து நிறைய இடத்துல வந்து குளங்களை வெட்டுறதுனால இந்த ஊரில் இருந்த விவசாயம் பாதிக்கப்பட்டு இந்த கோயிலுக்கு ஆளுங்க வர்றதுக்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு செவி வழியாக கேட்ட சொல்லி தான் நான் சொல்கிறேன். அண்ட் எது உண்மை பொய் அப்படின்றது, ஏன்னா இந்த கோயிலோட முழு வரலாறு இன்னும் யாருக்கும் தெரியல. இந்த கோயிலை உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்க போகுது. லெட் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அதோ அந்த இடத்துல ஒரு 3 கோயில் இருக்குது. நீங்கள் அந்த சைடில் உங்களுக்கு என்னால் இது வந்து
பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோயில் இருக்கு. இந்த 3 கோயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அப்படி என்ன இருந்துச்சுன்னு நான் சொன்னேன்னா இல்லையா, அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதோ இந்த இடத்துல கோயில் இருந்ததுக்கான ப்ரூஃப் இங்கே ஒன்று தெரியுது, நீங்கள் பார்க்கலாம். இது மண்ணுக்குள்ளே இன்னும் நிறையா இருக்குது. இதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் மண்ணுக்குள்ளே அமைதியாக தூங்கிட்டு இருக்கு. அது என்னைக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஒரு தூண். நான் ஆக்சுவலாக அதை தோண்ட இதுக்கு பகுதியில் இருக்கிற எல்லாமே இந்த கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த கல் எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடு பகுதியில் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் அப்படி என்ன இருந்திருக்கு, வேறு ஏதாச்சும் இந்த இடத்துல இருக்குதா? ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த இடத்த யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. நம்ம தான் முதல் டைம் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னொரு சில இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ள கோயிலை போய் காமிக்க போகிறேன். கோயில் உண்மையில சொல்கிற மாதிரி கண்ணுக்குள்ளே அப்படியே நிற்குதுங்க, பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக அந்த கோயிலை பார்க்குறதுக்கு. அதோட சொல்ல விரும்பல, நீங்களே வந்து பார்த்துச்சு. கோயிலோட கல் அங்கங்கே செதறி கிடக்குது. அங்கங்கே அந்த கோயிலோட கல்கள்லாம் செதறி கிடக்குது. இந்த மண்ணுக்குள்ள இங்கே நிறையா புதஞ்சு கிடக்கு. அதுவும் இந்த பாருங்க, தெரியுதா? லைஃப்லேயே வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, மோஸ்ட் த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதுதான். ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த எனக்கு இன்னொரு இது இருக்குங்க. இந்த இடத்துல ஏதோ தண்ணியில் வந்து பார்த்து மாட்டோம், மாதிரி மெதுவா ஒதுரு மாதிரி இருக்கு. பார்த்து கிணறு தான் இருக்க போகுது. அது லிங்க தடி தானே? இல்லை நீங்களும் பார்த்துவாங்க, நீங்களும் பார்த்துவாங்க. இங்கே பாருங்க, இந்த கோயில் இதுக்குள்ள இந்த இடத்துல ஃபுல்லாக புதராக இருக்குங்க, நம்மளால உள்ளே போக முடியாது. இப்போ பார்க்குற எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா புதரு மண்டி கிடக்கு. இன்னொரு இந்த இடத்துல கோயில் இருந்ததுக்கு உண்டானது இன்னொரு ப்ரூஃப் உங்களுக்கு காமிக்கிறாங்க, பார்த்துவாங்க. அப்புறம் ஆக்சுவலாக என் கூட வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாகாவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸை வந்து அவர் எனக்கு காமிச்சதுக்கு. அங்கே கல் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துவாங்க. ஏன்னா இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பகுதி, என்ன வேணால் நடக்கலாம் அந்த இடத்துல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பகுதி இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கோயில்கள் ஃபுல்லாகவே இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட அதாவது நம்ம இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோயிலோட இடம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெருசுங்க, அது நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. இவ்வளோ பெரிய கோயில் ஒரு வேளை இருந்துச்சுன்னா இன்றைக்கி இதுதான் மிகப்பெரிய ஒரு கோயில். இந்த பாருங்கள், இந்த இடத்துலேருந்து கோவிலுக்கு இந்த இடத்துல ஒரு மேடு பகுதி இருந்திருக்கு. இது எல்லாமே ஃபுல்லாகவே இடிஞ்சு கிடக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே ஃபுல்லாகவே இடிஞ்சு கிடக்கு. இந்த பகுதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கட்டடத்தினால சூழப்பட்டிருக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா கட்டடம் ஃபுல்லாகவே சூழப்பட்டிருக்கு. இது ஃபுல்லாகவே கட்டடங்கள் நம்மளால் வந்து தெளிவாக பார்க்க முடியும். இதோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செங்கக்கல் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த இடிக்கப்பட்ட கல்லெல்லாம் இருக்குது. இன்னமும் இந்த இடத்துல வந்து ஃபுல் மேடாக தான் இருக்குது. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் அங்கே இருக்குது. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து உங்களோட சேர்ந்து நானும் இந்த வீடியோவில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் வீடியோவை முழுசாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயிலோட வரலாறை யார் வந்து சொன்னால் கரெக்டாக இருக்குமோ அவங்க வந்து சொல்லுவாங்க. நம்ம செவி வழியாக கேட்ட செய்தியை தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து இதோ இங்கே பாருங்கள், அவ்வளோ தூரம் அந்த கோயில் இருந்திருக்கு. இந்த பகுதி ஃபுல்லாகவே இந்த பாருங்களேன், இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோயில்கள்லாம் நிறையா, அதாவது கோயில்களோட இடம் இருந்திருக்கு. இந்த கோயிலோட இருந்த இடத்துக்கு உண்டான கற்களில் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் எப்படி இருக்கு இடம்? சூப்பர்.
இது நம்ம கோவில்ல இருந்து குமார கோவிலில் முருகன் கோவில் இருக்கு. அந்த முருகன் கோவில் போகிற வழியில் நூர் இஸ்லாம் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ் பக்கத்துல இருந்து கொஞ்சம் உள்ளே வரணும். ரைட் சைடில் டர்ன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி நம்ம இது இருக்கு இந்த ஏரியா. ஸோ இந்த சைடில் வந்துடுங்க, இந்த சைடில் உங்களை எடுக்கவா? என்ன எடுங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இது சொல்லிட்டு இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து வெறும் வீடியோவில் தான், என்னோடய வீடியோவில் தான் அவர் பார்த்துருந்தேன்னு சொல்லி சொன்னார். முதல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இந்த பாருங்க ஃபுல்லாக புதருங்க, எந்த சில கால் எடுத்து வைக்கணும்னு தெரிஞ்சு இது ஃபுல்லாக புதராக இருக்குது. எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கால் வந்து பயங்கரமான, இந்த பாருங்க எங்கே வைக்கிறதுனே தெரியல. போயிடலாம். இந்த சைடில் காவா மாதிரி இருக்குது, பார்த்துவாங்க. ஆக்சுவலாக கொடியெல்லாம் வந்து காலை பிடிச்சி இருக்குது. இங்கே பாருங்க எந்த இடத்துல காலை வச்சு எங்கே பாம்பு சலக்குன்னு குத்தப்போ இந்த இடத்துல ஏதோ தண்ணி இருக்கு ப்ரோ. இந்த இடத்துல காலை வச்சுட்டீங்களா? கரெக்டாக தண்ணிக்குள்ளே காலை வச்சு வேலை நல்லா ஆப்பீங்க. அப்ப இந்த ஓவியம் தான் இந்த இதுல காட்டி கொடுக்குது. சரி, நமக்கு தெரியாது அந்த வரலாறெல்லாம். நம்ம வந்து இப்போ உள்ள இளந்தலைகள் அதுக்கு முன்னாடி ஆப்பு இங்க ஆப்பு ஆனா தண்ணி வச்சு அழிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. தண்ணி நம்ம காய்ச்சி போட்டா எதுவும் ஆகாது. இந்த பெயிண்டிங் நம்ம ஓவியம் வரைஞ்சிருந்தோம்னா கண்டிப்பா அது அழிஞ்சு போயிருக்கும். அதே நிமிஷத்துல இது எத்தனை தலைமுறை தாண்டி இருக்கு. எப்படி அதுக்கும் பிறகு நம்ம நாடு வந்து கேரளா நாட்டோட இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழர்கள் ஆண்டிருக்காங்க. எப்படி பாண்டிய மன்னர்கள் அங்க இருந்து கேரளா மன்னனோட படையெடுத்து இவ்வாளை தோக்கடிச்சிட்டு அவ்வாளு ஆதிக்கம் நடத்தியிருக்காங்க. அதுக்கு சாட்சியாட்டு இந்த பயில் வந்து தெப்பகுளம் இருக்கு இன்னும். மனசாச்சா? இந்த பக்கம் வந்து கழுவோட கோயில் இருந்து கழுவு மாடன் கோயில் அடுத்தது அந்தந்த பக்கம் அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கிட்டே ஒரு கோயில் இருந்து அழிஞ்சு போயிருக்கு. இதுல வந்து 4 கிணறு கிடக்கு. இதுல 4 கிணறு கிடக்கு. ஆமா, கல்லுனால மூடி போட்டுருக்கு. அது பராமரிக்காமல் இருந்து விட்டுருக்காவா. அதை இதை தோண்டி பார்த்தா தெரியும். அதுல இல்லை, அது கொஞ்சம் தள்ளி இந்த இடம் கிடக்குல்ல 4 கிணறு. இதுலேயும் கோயில் இருந்து அழைச்சிருக்கு. இருக்கா அடலாம் இருக்கா? அப்போ இந்த இடத்த தோண்டி பார்த்தாச்சுன்னா இந்த இடத்துல எந்த கோயில் இருந்திருக்குங்க நமக்கு தெரியும். சரியா? அடுத்தது அனுமாரோட கோயில் இருந்திருக்குதுல. அது எதுல? கண்டிப்பா நாராயணர் கோயில்னு சொல்லியாச்சுன்னா அனுமார் இல்லாம இருக்கவே இருக்கும். அப்போ அவருக்கு இடது பக்கம் வராது, வலது பக்கம் தான் வரும். அப்போ அங்கதான் இருந்திருக்கு. அது ஒன்னாச்சா? அடுத்தது இதுலயும் கோயில் இருந்து போயிருக்கு. இருக்குல்ல, இந்த மாதிரி கல்வெட்டு கிடையாது. கேரளாவில் இருந்துதான் இந்த மாதிரிப்பட்ட வெட்டுக்கல். சரியா? வெட்டுக்கல் தெரியுமா உங்களுக்கு? கேரளா விடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுங்க ப்ரோ. ஓகே, சரி. ஸோ கைஸ், ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான கோயில்கள் நிறைய இருந்திருக்கதா சொல்லி கேள்விப்பட்டேன். இதை தாண்டி செடி வழியா கேட்ட செய்திகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பூதங்கள் எல்லாம் வந்து இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இது எல்லாமே செடி வழியா கேட்ட செய்தி தான், எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனா ஒரு கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோவில் அது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தோட இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அதுவும் இல்லாம இந்த இடத்துல என்ன பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால இந்த இடத்துல எந்த கல்வெட்டுமே பார்க்க முடியல. அதாவது இது வந்து லேட்டர்லாம் முன்னாடி இருந்த பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோவிலை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சோழாஸ் வந்திருக்காங்க, ஆனா அதிக நாள் இங்க இல்ல. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சேரர்கள் இந்த இடத்துல வந்து வழிபட்ட
செய்யப்பட்ட ஒரு கோயில் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது அதுக்கப்புறம் ஏன் என்னாச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி, கேள்விக்குறியா கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன் இதுக்குள்ள யாருமே வரல அப்படின்ட்டு. இது ஜமீன்தார் கால பீரியடா இருக்கலாம், பிரிட்டிஷ் கால பீரியடா இருக்கலாம். மேபி அந்த டைம்ல ஏதோ ஒரு டைம் நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் அதுக்கு இந்த இடத்துல மக்கள் யாரும் வராம இருந்திருக்காங்க. சோ இப்ப நான் உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் காமிக்கிறேன். இந்த கோவிலோட இது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த இதெல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க. சோ இது வந்து எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்து சைட்ல வந்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நான் என்ன சொல்ல போறேன்னா, இதோட இது எண்ட் ஆகல, இதுக்கு கீழே இருக்கு. அப்ப இந்த கோயில் இதுக்கு கீழே ஒரு 2 படிக்கட்டு இருக்கு. பாருங்க, நான் இப்ப தோண்டி இருக்கேன், இது வரைக்கும் வந்திருக்கு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து வந்து, அதாவது இப்படி இருந்து வந்து மேல இருந்து வந்து போயிருக்கோம். சோ இதுக்கு கீழேயும் இன்னொரு ஒரு படிக்கட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை தோண்டினாங்கன்னா கிளியரா வரும். இதுவுமே பாத்தீங்கன்னா மணல் மேடுகளால மூடப்பட்டதா இருக்குன்னு நான் சொல்ல வருவேன். உள்ள பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்காரு. சோ எனக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெருமாளை பாக்குறதுக்கு முன்னாடியே எப்பயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவனை வந்து இந்த மாதிரியான கோலத்துலதான் நான் நிறைய இடத்துல வந்து பாத்துட்டு இருக்கேன். என்னடா டேனி வந்து இப்படி சொல்றானே அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. இங்க இருந்த அந்த லிங்கம் எங்க போனது அப்படின்றது யாருக்குமே தெரியல. இந்த சைட்ல பகுதியில இருக்க ஏதோ ஒரு வயலுக்குள்ள மண்ணுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தூங்கி இருக்கலாம். ஆனா அவர் எந்திரிக்கும் போது மிக பிரம்மாண்டமான ஒரு சக்தியில கண்டிப்பா எந்திரிப்பான்றதை நான் ஆணித்தரமா சொல்லி விரும்புறேன். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நந்தி கிடையாது, சிவன் இருக்கிற இடத்துல நந்தி இருப்பாங்க, நந்தி இருக்கிற இடத்துலயும் சிவன் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப பார்த்துட்டு இருக்கிற இடத்துல லிங்கத்தையும் காணா, நந்தியுமே காணா. அப்ப எங்க போனுச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. உள்ள இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பெருமாள். இந்த மாதிரியே நான் ஒரு சிவன் வெளியே வச்சு பெருமாளை உள்ள வச்சு முதல் டைம் நான் பாக்குறேன். இது வரைக்கும் இந்த மாதிரியான இதுல நான் பார்த்ததே கிடையாது. இந்த கட்டடத்தை பத்தி நான் முழுசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கேயுமே இந்த கட்டட இந்த இடத்துல 3 இருக்கு, மொத்தம் 3 இருக்கு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இடிஞ்சுட்டு கிடக்குது. சோ அதையும் நான் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த இடத்த பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த கோயில் இருந்திருக்கு. அதை மட்டும் என்னால வந்து பார்த்தோன்னே உணர முடியுது. இது லீகலா கண்டிப்பா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இந்த இடத்துல எந்த போர்டுமே கிடையாது. யாரோட அண்டர்ல இருக்கான்றது சத்தியமா யாருக்குமே தெரியாது. இங்க இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொன்னா வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாண்டியர்களோட சிம்பிளை வந்து உங்களால வந்து தெளிவா பார்க்க முடியாது. ஏன்னா இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கல் தோலை உரிச்சு நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் அந்த கல் தோலை உரிச்சிருக்கிறது. அதனால நம்மளால விசிபிளா எதுவுமே இங்க வந்து பார்க்க முடியல. இது மெயின்டெனன்ஸ்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக பிரம்மாண்டமான ஒரு மிக சக்தி வாய்ந்த கோயில். இது எதுக்காக கட்டப்பட்டன்றதும் வரலாறுல வெளிவரும். இல்ல ஒரு பெரிய மன்னரோட கல்லையா கூட நம்ம இருக்கலாம். பாருங்க சிவனை பாருங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. இது வந்து இங்க பாத்தீங்கன்னா, அதாவது இவ்வளவு பெருசா இருக்கு இந்த இடத்துல. இது வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா வந்து சேர மன்னர்களோட சைடு. நம்ம வந்து திருச்சூர்ல வந்து நம்ம ஒரு கோயில வந்து பாத்துருப்போம். அந்த கோயில்ல லிங்க வடிவத்துல இந்த ஸ்டைல தான் வந்து பண்ணிருக்கோம். இது மேக்சிமம் வந்து சேர மன்னர்களோட ஸ்டைல்ல கட்டப்பட்ட இந்த லிங்கத்தை தான். ஏன்னா பாண்டியர்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த 2க்குமே ஆவுரையும் சரி, இங்க மேல இருக்கிறது எல்லாமே வந்து பார்க்கும்போது சரி, அந்த ஸ்டைலு வந்து டோட்டலாக என்டையரே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த இது எங்க போச்சு அப்படின்றது கண்டிப்பா இந்த இடத்துல தோணுனா கண்டிப்பா கிடைக்கும். முன்னாடி ஆமா சுண்ணாம்பு, அவங்க சொன்ன மாதிரி சுண்ணாம்பு. ஆமா ஓகே. இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நாம மறுபடியும் இந்த இடத்த நான் சொல்றேன். மறுபடியும் இந்த இடத்த நான் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த இடம் எங்க இருக்குன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து நாகர்கோயில இருந்து திருவனந்தபுரம் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா, அங்க வெளியே இருக்குதா? இருக்கு, அதான் அதோட கை வெளியே இருக்கா? வெளியே எல்லாம் வெளியில இருக்கு. எப்படி அது இப்பதானே சரி பண்ணாங்க? எப்படி உடஞ்சிட்டு அது அந்த மழை தண்ணி பட்டு அந்த கல்லோட கலர் மாறிடுச்சு, கருப்பு மாறிடுச்சு. இப்ப பாத்துருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, உள்ள அந்த பெருமாளோட கையில இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா உடைக்கப்பட்டிருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இது யாரு காலகட்டத்துல உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு மாலிகப்பூர் பீரியட்ல உடைக்கப்பட்டிருக்கு, இன்னொன்னு பிரிட்டிஷ்காரர்கள் பீரியட்ல. இதுக்காக இதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா பொதுவாகவே மன்னர்கள் எல்லாமே தன்னோட புதையல்கள் எல்லாமே கோயில் வெடியில வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா, அதை வந்து அவங்களோட கௌரவம் ஒரு பிரைன்னு கூட சொல்லலாம். அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 1311 அப்படின்னு 1300 காலகட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 வருடம் தான் மாலிகப்பூர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் சைட்ல வந்து
நம்ம பகுதியில, அதாவது தமிழ்நாடு சவுத் இந்தியா சைட்ல இருக்கிற அத்தனை நகைகளையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எடுத்துட்டு போய் டெல்லி சுல்தான்கிட்ட வந்து ஒப்படைச்சான்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்படி அதுலயே இதுல ஒண்ணு பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அண்ட் இதை தாண்டி இன்னொரு ஒரு கோயில் இருக்கு, அதையும் சேர்ந்து வந்து பார்க்கலாம். இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மிக பிளஸ்ஸா நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு வெளியில நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிலைகளோட வழிபாடுகள் எதுவுமே பார்க்க முடியல, ஒரு டிசைன்கள் அதிகமா எதுவுமே இந்த இடத்துல பார்க்க முடியல. ஆனா இந்த இடத்துல வந்து கல்லு வந்து தன்னோட தோலை உரிச்சிருக்கிறது வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. பொதுவாக எல்லா இடத்துலயுமே வந்து மீன் சின்ன இருக்குமான்னு தேடி பார்க்கறேன். இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சட்டைகள் வந்து அதாவது கல் வந்து தன்னோட தோலை உரிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சரியா மெயின்டெனன்ஸ் இல்லை. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மிக மிக சொல்றேன், பிரம்மாண்டமா ரொம்ப அழகா ஏஜென்டிக்கா நிக்கிறாரு பாருங்க பெருமாள். இங்க வந்து நாகங்களும் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தலையில வச்சு அதாவது பிளஸ் பண்ணுவாங்க இல்லையா, சோ அதே மாதிரி இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா பிரம்மாண்டமா மிக துளசியால மாலையால வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கோபுரத்துக்கு மேலேயுமே வந்து பாத்தீங்கன்னா சில ஆட்சிகள்லாம் இருக்கு. இது யாரோட அண்டர்ல இருக்கு அப்படின்னு தெரியல. ஆனா இங்க பாருங்க இவ்வளவு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா யாருமே இதை வந்து எடுத்துட்டு போகல. ஆக்சுவலா வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஆளே இல்லாம. இங்க இருக்கிற கோபுரத்துல ஆட்சி பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் என் தலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்கு. எனக்கும் இங்கேயும் வந்து சில நிறைய சிற்பங்கள் இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இந்த கோயில்ல வண்ணங்கள் பூசி இருக்காங்க, இந்த இடத்துல வண்ணங்கள் பூசி இருக்காங்க. இது எப்போ பூசப்பட்டது அப்படின்றது நம்மளால சரியா சொல்ல முடியல. ஸோ இதை தாண்டி இந்த கோயிலை நான் சுத்தி காமிக்கிறேன். இந்த கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. சுத்தி காமிச்சிருவாங்க ப்ரோ. எல்லாருமே மேல அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் மேல போய் காமிக்கிறேன். நம்ம ரெட்டைத்தலை நாகப்பாம்பு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்து சைட்ல நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணி போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இதுக்கு மேல அந்த ஆர்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கல்லால வந்து அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மற்ற பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருவேல மரத்தால வந்து பாத்தீங்கன்னா சூழப்பட்டிருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட கிடையாது. அதாவது ஃபுல்லாவே மூலிகை செடி. எனக்கு தெரிஞ்ச மூலிகை செடி பாருங்க, ஈராநெல்லி. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னமும் நம்மளால நிறைய டைம் இருக்கு, இதை நம்ம சரி பண்ணலாம். ஏன்னா பாண்டியர்கள் கட்டின கோவில் நிறைய இருக்கு, பாண்டியர்கள் கட்டின கோவில் நிறைய இருக்கு, சோழர்கள் கட்டின கோவில் நிறைய இருக்கு. ஆனா சேரர்கள் கட்டிய கோவில் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதுல ஒண்ணுதான் இருக்கு. நம்ம அதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட இந்த வரலாறு விட்டு போனதுக்கான சாட்சிகள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுமா இருந்திருக்கு. இந்த இடத்துல மேல கிளாப்ல இருந்திருக்குது, அது கல்ண்டு ஒவ்வொன்னா கீழே கீழே விழுந்திருக்கு. சோ எனக்கு இன்னொரு பெரிய இதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோவில் மாவட்டத்துல ஒரு யானை கல்லை தூக்கிட்டு போய் தூக்க முடியாம அந்த கோயில்ல வந்து கோயிலே விழுந்து இறந்ததால அந்த கோயில் வந்து மூடப்பட்டிருக்கும். இதுக்கு அப்புறமேட்டு கூட வரலாம், இல்ல இதுக்கு முன்னாடி கூட வரலாம். அந்த வீடியோ நான் அதோட டிஸ்கிரைப்ல இந்த வீடியோ போடுறேன்.
இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து கல்லு எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த கல்லுமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா இந்த இடத்துல கண்டிப்பா கிரியேஷன் ஆயிருக்காது. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்திருக்கும், அதனாலதான் கட்டப்பட்ட கோவிலா இருக்கும். நம்ம நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம், இதுக்கு உண்டான கதைகள் சரியான கதைகள் இல்ல. இந்த ஊர்ல வைக்கப்பட்ட இளைஞரால வைக்கப்பட்ட ஒரு பேனர் இருக்கு, நான் பார்த்தோம். அந்த பேனர் இதுக்குள்ள நாங்க வைக்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர். ஆனா இந்த கோயில்ல எல்லா இடத்துலயுமே என்ன சொல்ற அப்படிங்கிறீங்கன்னா, இங்க இருந்து அப்படியே இந்த கோயில பாருங்க, அப்படி போயிட்டு இப்படி ஜிக்ஜாக் வருது. இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தெரியும், ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இந்த கோயில் பாத்தீங்கன்னா இது வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்ல இருக்கு. அங்க இருக்கிறது ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இந்த கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு லேட்டரல் பீரியட்ல தான் கட்டப்படும். இது வந்து கண்டிப்பா வந்து ஏன்னா பொதுவா வந்து அதாவது சேரர்களோட கல்வெட்டுகள் அதிகம் நம்மளால பார்க்க முடியாது. அவங்களோட மிகப்பெரிய ஒரு அவங்களோட சிம்பிள் பாத்தீங்கன்னா அந்த அதாவது என்ன சொல்றது, தனுஷ்ன்றா வில் அம்பு விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இங்கேயாவது நம்ம பாத்துருமா அப்படின்னு கேட்டு ஒரு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கேன். எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியல. இந்த மண்ணுக்குள்ள பதிஞ்சிருக்க ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும். இந்த இடத்துல இருந்த பீமோட அளவை நான் காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கல்லோட இன்னொரு கல் மேல வைக்கும் போது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆக்சுவலா ஒரு கல் பீமோட சேர்ந்து வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட மன்னர்களுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அதுல வந்து எந்த ஒரு டவுட்மே வேணா, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பீம்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பண்ண முடியும் அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. இந்த கோயிலை சுத்தி காமிக்கிற எப்படின்னு பாருங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மன்னர்களாலே வந்து சிவனை வழிபடுறதா இருக்கும். நீங்க கேள்வி கேட்கலாம், முன்னாடி வந்து பாத்துருப்பீங்களா இதுல அவருடைய லிங்கத்தையும் காணா, சிவனுக்கு உண்டான ஆலை இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருந்திருக்கு. அந்த கோவில் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவனோட ஒரு ஆலயம் இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோமுகத்தை வந்து உங்களால பார்க்க முடியும். நீங்க பக்கத்துல க்ளோஸ் அப்ல இருந்து காமிப்பீங்க. இது வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்க ஒரு கோமுகம். இந்த கல்லுமே வந்து பாத்தீங்கன்னா அரிச்சு போயிடுச்சு. இதோட இந்த கல்லோட முழு தன்மையை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா எல்லாமே டெஸ்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்து சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளால பட்ஜெட்டால சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல அவ்வளவு காசு போட்டு மக்களோட மனத்தை எல்லாமே போட்டுதான் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதே மக்களால தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கோயில் வந்து கைவிடப்பட்டிருக்கு அப்படின்றத நான் சொல்லி விரும்புறேன். இன்னமும் கெட்டு போல நம்ம இது என்ன எடுத்து கூட நம்மளால பண்ணலாம். இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற கோயிலை எடுத்து பண்ணனால மிகப்பெரிய ஒரு செலவு ஆகும். ஆனா செஞ்சா இந்த கோயிலோட முழு வரலாறு கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிய வரும். ஸோ கைஸ், ஆக்சுவலா இதையும் தாண்டி இந்த நாகர்கோவில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வீடியோ நம்ம இது வரைக்கும் போட்டிருப்போம். இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து சேர மன்னர்களை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். இந்த கோயிலை இன்னொரு டைம் சுத்தி காமிக்கிறேன், இந்த கோயில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இதுல இருந்து கொஞ்சம் ஒரு 3-4 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா வழிகாட்டுல அந்த லிங்கம் வந்து இருக்குதா, சிவலிங்கம் இருக்குதா சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம அதையும் சேர்ந்து பார்க்க போறோம். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on another video. Until then, bye bye from Danny. Catch you later, guys. அண்ட் பர்டிகுலரா இந்த வீடியோவை நான் ரொம்ப ரொம்ப ஹம்பிள் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறது என்ன, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு கோயில் இருந்ததா தெரிய வரட்டும். சேரர்கள்னு பேர்னாலே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஏஐ போட்டோவும் நார்மலான ஏதோ அனிமேட் பண்ண போட்டோவோ ராஜராஜ சோழனோட போட்டோவை தூக்கி சேரர்கள் போட்டிருப்பாங்க. அப்படி கிடையாது. 3 மன்னர்களுமே நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணோம். ஏன்னா 3 பேருமே நம்ம நாட்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ, பை. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நாகா,
அப்புறம் இங்க இருக்கிற இந்த என்னோட பேர் தெரியாத நண்பர்கள். ஸோ இவங்க வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ஒவ்வொரு இதுவுமே வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணுறதுக்காக நிறைய எக்ஸ்பெக்ட் இருக்காங்க. இந்த நாகர்கோவில் பாய்ஸ்க்கு நான் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. புலிக்கொடி வேந்தே